ஹாய் வணக்கம். இந்தியாவும் இங்கிலாண்டும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வராங்க. இதான் செகண்ட் டெஸ்ட் போட்டியில 399 ரன்களை இலக்கா நிர்ணயிச்ச போது 600 ரன்களா இருந்தாலும் நாங்க அதை அடிச்சு ஈஸியா வின் பண்ணிடுவோம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்ல T20 மாதிரி அதிரடியான விளையாடுற எங்களுடைய ஆட்டத்தை பார்த்துதான் இந்திய வீரரான ஜெய்ஸ்வால் விளையாடுறதா பென் டெக்கெட் 3வது போட்டியின் போது தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில ஆண்டர்சன் டெக்கெட் கருத்துக்களை கடுமையா விமர்சிச்சுள்ள இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் வாகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா எதுவுமே தவறு இல்லைன்னு தான் நினைப்பீங்க. விசாகப்பட்டினத்துல 600 ரன்களா இருந்தாலும் அதை நாங்க ஈஸியா சேசிங் செஞ்சிருவோம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் பென் டெக்கெட் 557 ரன்களை விட இன்னும் சிறந்த இலக்கை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கிலாந்து அணி 434 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. வரலாற்றிலேயே வேற எந்த வீரருமே அட்டாக் செய்யும் பேட்டிங்கை வெளிப்படுத்தாதது மாதிரியே ஜெய்ஸ்வால் அதிரடியா விளையாடுறதுக்கு நாங்க தான் காரணம்னு பென் டெக்கெட் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம இங்கிலாந்து அணி டெஸ்ட் கிரிக்கெட்ல டிரா என்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு பேசிட்டு வராங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவங்க செய்யற அவமரியாதையா நான் கருதுறேன். குறிப்பா ஜோ ரூட் அடித்த ஷாட்டை பார்த்தா இங்கிலாந்து அணி ஒரு வளையத்துக்குள்ள சிக்கிருக்காங்கன்னு கிளியரா தெரியுது. டெஸ்ட் கிரிக்கெட்டை காப்பாத்துறதுக்காக இங்கிலாந்து அவங்களோட வழியை கொஞ்சம் வளைச்சிருக்காங்க. இதுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டை அவங்களோட கையில எடுத்து விளையாடுறது ஒரு பக்கம் உற்சாகமா தான் இருக்கு. ஆனா ஃபைனலா அவங்க இப்ப விளையாடுறதை விட சிறப்பா செயல்படணும். ஏன்னா நியூசிலாண்டை வின் பண்ணாத அவங்க ஆஷஸ் தொடரையும் வின் பண்ணல. இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இந்தியாலையும் அவங்க தோக்க தான் போறாங்க. ஒரு அணியா உங்களுடைய செயல்பாடுகள் தொடர் வெற்றிகளின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுதுன்னு மைக்கேல் வாகன் தெரிவிச்சிருந்தாரு.